இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போனால் தமிழ்நாடு 10th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஒரிஜினல் டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் 2024 இயர்க்காக டிசம்பருக்காக மந்த். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இதை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டடி மெட்டீரியலுக்காக டெய்லிக்காக லேட்டஸ்ட் அப்படின்னு நம்ம சேனல் உடனே அப்லோட் நான் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. சரியா? லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவருக்கு கூட யூஸ்ஃபுல்லாகும். யார் இப்படியே பார்வைங்க இருக்கீங்க, யாரும் ஒன்று பண்ண நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது எனக்கு ஸ்டடி மீட்டர் வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க மறக்காமல். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோ நம்பர் ஸ்டார்ட் பண்ணலாம். டேட் நீங்கள் நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? டிசம்பர் மந்த்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 11 2024 நீங்கள் வந்து பண்ணால் லாங்குவேஜ் இருக்குது. மெயின் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 12 தான் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது போடு. சரியா? டிசம்பர் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 தான் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது போடு. சரியா? வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்குது. சரியா? எல்லா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12 தான் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது போடு. அது ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருக்குது. டிசம்பர் 11 2024 ஆப்ஷன் லாங்குவேஜ் இருக்குது. டிசம்பர் 12 2024 ஆப்ஷன் லாங்குவேஜ் இருக்குது. டிசம்பர் 30 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து பார்த்தா இங்கிலீஷ் இருக்குது. டிசம்பர் 15 2024 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இருக்குது. டிசம்பர் 18 2024 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்குது. டிசம்பர் 20 2024 வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் இருக்குது. சரியா? டிசம்பர் 21 2024 பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்டோட பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. சரியா? நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னா லிஸ்ட் பண்ணிட்டாங்க டைம் டேபிள். சரியா? உங்களுக்கு 11th 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு டைம் டேபிள் வேணும்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்காக போஸ்ட் ஏதாவது எனக்கு ஸ்டடி மீட்டர் வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பார்த்தீங்கன்னா நிறையா மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட்டம் எக்ஸாம் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியா? நிறையா மாவட்டம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட்டம் எக்ஸாம் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய மாவட்டம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட்டம் எக்ஸாம் பண்ணால் முடிஞ்சு போச்சு. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நான் நிறைய மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு தான் போடாங்க எக்ஸாமு செகண்ட் மிட்டம். கொஞ்சம் மாவட்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு செகண்ட் மிட்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? உங்கள் பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் ஒரு கொஸ்டின் பேப்பர், ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, இது கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இது 3 தான் பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இது 3 பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தான் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இது 3 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இது 3 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சரி, 12th ஸ்டாண்டர்ட் சரி, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாலும் சரி, இந்த 3 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் சேஃபாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த 3 கொஸ்டின் பேப்பர் தான் உள்ளதாக வந்து பார்த்தா பப்ளிக் எக்ஸாம் கேட்பாங்க கொஸ்டின். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கீங்க, நம்ம சேனல் யார் இப்படியே பார்வைங்க இருக்க வரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டே தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே மாவட்டம் டெய்ங்கா வாய்ப்புகள் இருக்குது, இங்கே மாவட்டம் விடுமுறைக்காக வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டடி மெட்டீரியலுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கொஸ்டின் பேப்பர், டைம் டேபிள், சிலபஸ் போஸ்டர் எல்லாத்தையும் நம்ம சேனல் உடனே அப்லோட் நான் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சரி, இப்போ வா. சரி, ஓகே, கெஸ்ட்